டிக்கெட் கொடுத்துருந்தாங்க சென்சார் போர்டு. அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து யூஏ அந்த இது வேணும், ஏலாம் எங்களுக்கு வேணாம், ஏன்னா 18 வயசு இருக்குங்களா படத்துக்கு வர முடியல, லாபம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போயிருந்தாங்க. அப்படி அவங்க காரணம் சொன்ன மாதிரி தெரியல, இதெல்லாம் நீயே சேர்த்துக்கிற சார். அதான் சார் உண்மை. உண்மைதான், நானும் மறுக்கல. அதுக்கு வந்துட்டு சென்சார் போர்டு வந்து பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. நேற்று பதிலளிச்சிருக்காங்க சார். சென்சார் போர்டு பதிலளிச்சிருக்காங்க. மத்திய அரசு சார்பாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏஆர்எல் சுந்தரேஷ் அவர்கள் வாதிட்டிருக்கிறார். அப்போது முறைப்படி இந்த படம் முதல்ல எக்ஸாமினிங் கமிட்டி, அதற்கு பிறகு அப்பீலிங் கமிட்டி, ரிவைசிங் கமிட்டி ஆகிய 2 பேரும் இதை பார்த்தாங்க. 2 கமிட்டியும் ஏகமனதாக இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருப்பதன் காரணமாக இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க வேண்டும் என்று 2 கமிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. அதன் காரணமாக தான் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய வேறு காரணங்கள் அல்ல. அண்ட் அடிஷ்னலாக ஒரு ஏஎஸ்டி அவர்கள் என்ன வாதிட்டார்னா, குறைஞ்சது அந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தா கூட புரிஞ்சிக்க முடியுது. படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிடுச்சு, ஓடின பிறகு இப்போ வந்து இவங்க மாற்றணுன்ட்டு கேட்குறது வேறு ஏதோ வியாபார உள்நோக்கம் இருக்கிறது என்பது போன்ற வாதங்களை அவர் எடுத்து வைத்துள்ளார். அந்த வழக்கில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதுக்காக இவங்க அது போகிறாங்கன்ட்டு நினைக்கிறேன் சார். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாங்க சார், இந்த குடும்பங்கள் வர முடியல. ஸோ பட் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, சேட்டலைட் சேனலுக்கு சன் டிவி அவங்க தான் போடுவாங்க, ஸோ டிவியில் ஒளிபரப்ப முடியாது ஏ சர்டிஃபிகேட் இருந்தான்னு சொல்கிறாங்க சார். அது ஒரு காரணம் இருக்கும். என்னோடய ஃபீலிங் என்னென்னா, இன்னொரு 5-6 தேட்டரில் ஓடிட்டு இருக்குல்ல, இந்த மதராசி படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே திருப்பி ஏதாவது இது ஒரு ஆர்டர் கிட்ட வந்துச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸு இந்த ஆர்டர் மட்டும் இல்லைப்பா யூஏஏ அதை மாற்றுன்னு சொன்னாங்கன்னா, சொல்லிவிட்டு அப்போ மாற்றிடுச்சுப்பா கோர்ட்டுன்னு குணசேகரன்ட்ட சொல்லிட்டோன்னா போதும். குடும்பங்கள் கொண்டாடும் கூலி என்று போட்டு ஒரு 20 நாளைக்கு இதை உருட்டி இன்னும் கொஞ்சம் வசூலை பார்க்கலாம். எதிர்பார்த்த வசூலை இந்த படம் தரவில்லை, படுத்து விட்டது என்பது எல்லா இடங்களிலிருந்தும் தகவல்கள் வந்துவிட்டன. சரியா? நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், தக்காளி சாசத்தை அள்ளி எறிறாங்க. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? அதுதான் அந்த தக்காளி சாஸை பார்க்கும்போது, தக்காளி சாஸை நீங்கள் சொல்லலையே, அந்த தக்காளி சாஸை ரத்தம்னு காட்டுறீங்க நீங்கள். ஸோ எப்படியாவது இதை ஓட்டலாம் அப்படின்ட்டு அந்த நிறுவனம், அது இந்த நிறுவனத்துக்கான இந்த புத்தியே இது தான். இதுவும் கலாநிதி மாறனுக்கு புத்தி இது தான். ஏற்கனவே நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டார்களோட புகைப்படம் அப்படின்ட்டு ஒரு இந்த அமீர் கான், இந்த உபேந்திரா எல்லாரும் நிற்கிற இந்த புகைப்படங்கள்லாம் வெளியாச்சு பார்த்தீங்களா. திருப்பி இந்த படத்துக்கு இது செத்துருச்சு, திருப்பி ஏதாவது இந்த நெஞ்சில் ஷாக்லாம் வைப்பாங்க, இது மாதிரி வச்சு உயிர் ஊட்டி திருப்பி ஏதாவது ஓட வைக்க முடியுமா என்ற முயற்சியில் இந்த நிறுவனம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் இந்த லிட்டிகேஷனோட நோக்கமே. இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? படத்தில் வயலன்ஸ் இருக்கணும் இல்லையா? பயங்கரமாக ஒரு ரஜினிக்கு இவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, அருவாளை தூக்கிட்டு வெட்டுறாருன்னு தான் எடுத்த உடனே கறி வெட்டுற சீனை வச்சிங்க நீங்கள். இதெல்லாம் வச்சுட்டு அப்படியும் லாபம் சம்பாதிக்கணும். அப்புறம் இப்போ வந்து இதே படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்னு மாற்றி உருட்டணும்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ முட்டாளாக அங்கே இருக்கிறவங்க இவ்வளோ கோடி வந்ததே பெருசுன்னு நினச்சிட்டு போகணும். அதிகம் இது தெரியாமல் ஏமாத்துறேன். இப்போ நம்ம எப்படி பார்ப்போனா, நம்ம மாட்டிக்கிட்டான், மறுநாள் போகும்போது ஃபஸ்ட் நாள் கிடைக்கலன்னு தெரியாதனமாக ரிசர்வ் பண்ணிட்டோம். நம்ம முன்னாடியே இது ஒரு 2 நாள் கழிச்சு ரிசர்வ் பண்ணி தான் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். சார், எம்பி கனிமொழி அவர்களுக்கு வேற பெரியார் அவார்டு கொடுத்துருக்காங்க சார். ஆமாம், இது நமக்கு நாம திட்டம். அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு அவங்களே கொடுத்துப்பாங்க. சரி, ஏன் கொடுத்தாங்க சொல்லு? ஏன் கனிமொழி கொடுக்குறாங்க சொல்லு? இது அவங்களுக்கும் தெரியும், இது ஆக்வர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு. அண்ணன் தங்கச்சிக்கு விருது கொடுக்குறது அப்படின்றது. அந்த விருதுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தகுதியானவர்கள், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அது வேறு ஒரு அமைப்பு கொடுத்துருந்தா நான் மனதார வாழ்த்தியிருப்பேன். இது உங்கள் குடும்ப அவார்டு, இது ஏற்றுக்க முடியாது. சரி, ஏன் கொடுக்குறாங்க சொல்லு? ஒரு அங்கீகாரம். இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறேன், ஸ்டேட் பாலிடிக்ஸில் தலையிடணுன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுரு. கனிமொழியை பேம்பர் பண்ணுறாங்க தெரியுதா? முன்னாடி அண்ணா அறிவாலயத்தில் இடம் கொடுத்தாங்களா? யாருக்கும் கொடுக்கல. எந்த துணை பொதுச் செயலாளருக்கும் அறிவாலயத்தில் ரூம் இல்லை. இவங்க கனிமொழி கொடுத்து இவரை போய் அண்ணனை போய் உட்கார வச்சார். தங்கைக்கு ஒரு கீதம்மா, தங்கைக்கு ஒரு சேர் வேறு போட்டிருக்கேன் உட்காரமா அப்படின்ட்டு. இப்போ அடுத்து இது கொடுக்குறாங்க. இதே ஸ்டாலின் கனிமொழியோட புகைப்படம் கூட சுவரொட்டிகளில், திமுக சுவரொட்டிகளில் இருக்கக்கூடாது என்று கலைஞர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர் இருக்கும்போது ஒரு அப்பாவை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக எல்லோரும் பொண்ணு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவர் விரும்புவாருன்னு சொல்லிட்டு கனிமொழி ஃபோட்டோவை அட்லீஸ்ட் குறிப்பாக தென் மாவட்டங்களிலாவது போடுவாங்க. இவர் இதுக்குன்னு போய் சண்டை இழுத்தார். ஒரே ஃபேமிலியில் எல்லோரும் இருந்தால் நல்லா இருக்காது. நான் இருக்கிறேன், அப்பா இருக்கார், அப்புறம் என்ன இன்னொருத்தர், இப்போ இவர் இருக்கார், இவர் புள்ள இருக்கலாமா? திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுக்கப்புறமா சீனியர் டிஎம்கே ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பை மேடம் ஃபில் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்களோ? நிச்சயமாக பயம் இருக்குமா? கனிமொழியையும் உதயநிதியும் மேட்ச் பண்ணிங்கன்னா ஏணி வைத்தாலும் வெட்டாது. கட்சி ரீதியாக நான் சொல்கிறேன். அப்போது
கனிமொழி தலையெடுத்துட்டாங்கன்னா நம்ம பிள்ளையால் ஒரு நாளும் வர முடியாது அப்படின்றது அந்த அச்சம் இருக்குமா இருக்காதா? இவருக்கு அழகிரி போட்டி, உதயநிதிக்கு கனிமொழி போட்டி. ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராக கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதி பெற்றவர் கனிமொழியா உதயநிதியா என்று வரும்போது கட்சியினர் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? அப்போ ஆபத்து. இல்லை சார், திரு உதயநிதி அவர்கள் இளைஞர். அவர் நினைச்சாருன்னா, கொஞ்சம் மெனக்கிட்டாருன்னா போய் எல்லாரு கூடயும் பேசி அந்த கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு ஏமா 4 வருஷமாக பார்க்கலையம்மா நீங்கள்? 5 வருஷம் முன்னாடி இளைஞரணி செயலாளர் கொடுத்தாங்க. இந்த 5 வருஷத்தில் இளைஞரணி நடத்திய ஒரு குறிப்பிடத்தகுந்த நினைவில் நிற்கக்கூடிய இயக்கங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். இயக்கங்களா? இயக்கம்னா ஒரு மூமெண்ட்டு, ஒரு போராட்டம் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இடையில இந்த ஏதோ இந்தி பாடத்தை ஏதோ கொண்டு கட்டாயமாக்குறதுன்னு சொல்லிட்டு இங்கே நான் சொல்கிறது போராட்டம். சேலத்தில் இளைஞரணி மாநாடு அது நடத்துனது பூரா அண்ணன் நேரு. அதுக்கு ஒரு அந்த இதில் தானே சீட் அடிக்கிட்டு இருந்தாங்க. நீட்டுக்கு கையில் வாங்கினாங்க. அது இளைஞரணி நடத்தின இயக்கம். என்னாச்சு? அது சேலம் மாநாட்டில் குப்பையில் கிடந்துச்சு. கரெக்டாக நான் சொல்கிறேன். இந்த வாக்கு திருட்டு என்று காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அந்த இயக்கம் வந்து இன்றைக்கி நீங்களும் இன்றைக்கி அது ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டீங்க. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினா நல்லா இருக்குமா இருக்காதா? உங்கள் கவர்மெண்ட் ஏற்பாடெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன் நடத்தலை? செஞ்சுருக்கலாம்ல. இது மாதிரி மத்திய அரசு கண்டித்து எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம். 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பவர்கள் பதவி நீக்கொண்டு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. அதற்கு எதிராக இளைஞரணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஏதாவது ஒன்று பண்ணலாமா? அப்போ எந்த நிகழ்ச்சி நடத்தாலும் கூட போய் உட்காந்துட்டு போஸ்ட் கொடுக்குறது தவிர தாண்டி அவர் என்ன செஞ்சார்? 2 எழுத்து மந்திரம். என்ன மந்திரம் அது? ஈடி. இருக்கட்டும். அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் தாண்டி தான் அரசியல் பண்ணணும். ஆனால் கனிமொழி விட்டிங்கன்னா, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இயக்கம் நடத்துவதற்கு அவர்களுக்கு அனுபவமும் இருக்கிறது, அதற்கான ஐடியாஸும் இருக்குது அவங்கக்கிட்ட. அப்போ உங்கள் மேட்சா? இன்னொன்று இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ எலெக்ஷன் வேறு வருது, வந்துட்டு உன்னோட ஆதரவாளர்னு சொல்லிட்டு யாரி வந்து சீட்டு கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்குற வைக்காத, அந்த அவார்டை வேணால் வாங்கி போயிரு. அதுதான் நோக்கம். உனக்கு அறிவாலயத்தில் ரூமு தர்றான், அவார்டு தர்றான், இன்னும் 2 அவார்டு வேணால் சேர்த்து வாங்கிக்க. உன் ஆளுங்களுக்கு சீட்டு கிட்டுன்னு தூக்கிட்டு வந்துடாது. இதுதான் இதோட நோக்கம். அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு ஓரங்கிட்டுருது. இதுதான் இந்த அவார்டோட நோக்கம்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு சம வாய்ப்பு தர்றீங்க, பெண்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னா, ஏமா உனக்கு எத்தனை பேருக்குமா வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, கனிமொழியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க, ஒரு 10 பேருக்கு சீட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. கொடுப்பாங்களா? ஒத்த சீட்டு தர மாட்டாங்க. பார்க்குறியா? கனிமொழியால் வாங்கி தர முடியாதுன்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. இனிமேல் இது சின்னவர் வாழ்க அப்படின்ட்டு போய் எல்லாம் அந்த போட்டு போகிறதுக்கான காரணம் நம்ம சண்டை போடாதுன்ட்டு தான். சண்டை கண்டு போட்டுறாத மாட்டுறதுக்கு தான். பார்த்தியா, பெரியார் விருதுலாம் கொடுத்தேன்ல உனக்கு, நீ நம்ம இப்போ அண்ணனை அப்படி தொல்லை பண்ணுறேன்ட்டு. அதுக்கு தான் இந்த வேலை. இப்போ இனிமேல் கனிமொழி அவர்கள் பின்னாடி போனால் முடிஞ்சா சார்? சீட்டு கிடைக்காதா? அந்த முடிவுக்கு கட்சிக்காரங்க பல பேரை தள்ளிட்டாங்க. பண்ண ஏற்கனவே ஒரு கல்யாண கதை ஒன்று சொன்னேன்ல நான். ஆமாம் சார், ஆமாம் சார் சொன்னீங்க. மேரேஜ் இவ்வளோ இன்விடேஷனில் பேர் போட்டு வச்சுட்டு, மேடம் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு மேடம்னு சொல்லிவிட்டு உதயநிதி தலைமையில் கல்யாணம் நடத்துகிறான்ப்பா. இன்றைக்கி கனிமொழி ஆதரவாளர் என்று நீங்கள் அறியப்பட்டீங்கன்னா உதயநிதி கட்டம் கட்டிடுவார்ன்ற அச்சம் கட்சிக்காரன் அவ்வளோ பேருக்கும் இருக்குது. அதை மீறி போராடி தான் ஜெயிக்கணும். அது கனிமொழி தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம வெளில உட்காந்து சொல்ல தான் முடியும். ரூம் கொடுத்துருக்காங்களா அறிவாலயத்தில், டெய்லி இப்போ அறிவாலயத்தில் உட்காந்துடணும். செஷன் முடிஞ்சிச்சு, இப்போ உட்காந்துட்டு மாலை 4 மணிக்கு கனிமொழி அவர்கள் கட்சியில் நிறைய பார்க்குறாருன்னா எவனாவது கிளம்பி வந்துடுவான் பெட்டிஷன் தூக்கிக்கிட்டு. மேடம் எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுங்கன்ட்டு ஏதாவது வந்துடுவாங்க. அறிவாலயத்தில் கூட்டம் சேர்றதை பார்த்தாங்கன்னா பீதி அப்படி வரும். அதை இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். செய்கிறாங்களான்னு பார்ப்போம். அண்ணன் பாவம்னு நினச்சாங்கன்னா அவ்வளோதான், திருப்பி ஜெயிலில் வச்சாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த திண்டுக்கல் பக்கத்தில் சார், சென்னூரை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு இது பேருந்து வந்து மறியல் பண்ணதான் இன்றைக்கி செய்தி வந்துச்சு. இது எதுக்குன்னா கூடுதல் பேருந்து வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கை வச்சுட்டு மாணவிகள்லாம் சாலை மறியல் பண்ணாங்க. இது நான் படிக்கிறப்ப திண்டுக்கல்ல சார் 7:30க்கு தலையார்பட்டின்னு ஒரு பஸ் வரும், அந்த பஸ் வரும். அடுத்து அந்த 8:30க்கு ஆவில்பட்டி பஸ் வரும். இது 2ல் மட்டும்தான் மாணவர்கள் போகணும். ஏன்னா அந்த 7 அந்த அதில் தான் ஃப்ரீ பஸ் பாஸ் மாணவர்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் மட்டும் தான் போக முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்துட்டு வேலைக்கு போகிற எல்லாருமே போவாங்க. மாணவர்களும் அந்த நேரத்தில் தான் போகிறாங்க, வேலைக்கு போகிற எல்லாருமே அந்த நேரத்தில் போகிறாங்க. போகிறப்ப 2 பஸ்ஸாக வரும், அதில் தொங்கிட்டு மாணவர்கள் வந்து தொங்கிட்டு போவாங்க. கூடுதல் பேருந்தே அங்கே ஒதுக்கிறது கிடையாது சார். மற்ற பஸ் வரும், ஆனால் ஃப்ரீ பாஸ் கிடையாது. அதாவது தனியார் பேருந்துகள் வருது சார். மற்ற பஸ் வந்தாலும் நிற்காது சார், அங்கே அந்த ஸ்டாப்பில் நிற்காது. ஏன்னா லோக்கல் பஸ் தானே அதில் நிற்கும், மிச்ச பஸ் நிற்காது. இதுலேயும் இன்னும் வந்து பஸ் ஒரு அங்கிட்டே கூட்டமாயிடும். அதான் அந்த ஊர்லாம் அந்த கோபால்பட்டி அந்த சைட்லேருந்து வரும். அப்படின்றப்ப அங்கே ஃபுல்லாக கூட்டமாயிடும். அதனால் சரி இங்கே நிப்பாட்டினா மறுபடியும் தொங்குவாயின்ட்டு பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாங்க, போயிடுவாங்க.
இதுலயும் 8:30 அந்த 8:30 8:00 போனோம்னு வச்சுங்க ஸ்கூல்ல வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்க லேட்டா வரீங்கன்னு சொல்லி தொடர்ந்து மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க சார். அங்க வந்து பஸ்ஸே விடுறது கிடையாது. பஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பஸ் விட்டா தானே சார் போக முடியும். இதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் இருந்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சு. அமைச்சர் சிவசங்கர் நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறார். போக்குவரத்துறை அமைச்சர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நிகழ்ச்சியில் சொல்லிட்டல, விரைவாக பேருந்து விடுவதற்கு அவர் சிவசங்கர் அவர்கள் ஏற்பாடு செய்வார். கவலை வேண்டாம். இதே போன்று பல மாவட்டங்கள்லையும் நடக்குது சார். ஒரு மாவட்டத்துக்கு முதல்ல செய்யட்டும்பா. ஏன்பா எல்லா மாவட்டத்துக்கும் வந்துடுற? ஒரு மாவட்டத்துக்கு செய்கிறாரான்னு பார்ப்போம். திண்டுக்கல்லில் விடுறாங்களான்னு பார்ப்போம். செய்வாங்க, செய்யணும். எங்கப்பா இருக்குது பேருந்து? ஃபண்டாக இருக்குது. ஃபண்ட் இல்லாதனால தானே போக்குவரத்து தொழிலாளிகளை தெருவில் விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. பார்ப்போம், நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். சரி சார், இந்த அரசியல் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.